நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ். இன்னைக்கு ஈவினிங் பசங்க வந்தோடனே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு பாருங்க. செய்யறது ரொம்பவே ஈஸி. நான் வந்து அதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 சைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அத நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்கின் வந்துட்டு பீல் பண்ணிடுங்க. பீல் பண்ணிட்டு தண்ணியில கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துருங்க. அதை வந்து ட்ரை பண்ணிடுங்க. ஒரு ட்ரை கிளாத் அப்படி இல்லைன்னா வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அந்த ஈரம் எடுத்து ஒட்டி ஒட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஈரம் வந்து அதுல வந்துடும். உங்களுக்கு வந்து இது மாதிரி பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம கையில பார்க்கும்போது ட்ரையா இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு கொஞ்சமா வந்து கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிட்டுங்க, சோள மாவு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டு லைட்டா ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணுங்க. ஹீட் ஆகும்போது இதை போட்டிங்கன்னா தான் அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுவாங்க, பட் என்னன்னா அந்த கிறிஸ்ப் இருக்காது. ஸோ நமக்கு கிறிஸ்ப் வரணும்னா அரிசி மாவு பிளஸ் வந்து எண்ணெய் சூடா காயணும். இந்த 2 டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா சூப்பரா வந்துட்டு நான் பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணல. பசங்களுக்கு மார்னிங் வந்து அவங்க லஞ்ச் பாக்ஸ்க்காக கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்நாக்ஸுக்காக தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா வந்து பொரிச்சு எடுத்துட்ட பிறகு அதில் வந்துட்டு கொஞ்சமா பெப்பர் பவுடர், இல்லை நீங்க மிளகாய் தூள் விருப்பப்பட்டீங்கனாலும், இல்லைன்னா வந்து இந்த மிளகாய் பொடி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்கும். பட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா லைட்டா பெப்பர் பவுடர் தூவுனாதான் ரொம்பவே வந்து டேஸ்ட் இருக்கும். பசங்களும் வந்து ஒயிட் கலர்ல பாக்குறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு சூப்பரா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல எடுத்து வச்சுன்னா பாருங்க, நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. ஸோ பாப்பாவுமே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தா, 2-3 பீஸ் கேட்டிருந்தா. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ பாப்பாவை வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா. பாப்பாவுக்கு இன்னைக்கு ஒரே குஷி தான். ஏன்னா அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டேன். நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாய்.